வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வெல்கம் சார், வணக்கம். கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஆக்ட் பண்ண இருந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் சடனாக பார்த்தீங்கன்னா அவர் நான் டைரக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் சார். இதை பற்றி நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் சார் ஆக்சுவலாக நடந்தது? ஏன் சுந்தர் சி சார் அந்த படத்துலேருந்து விலகினார்? கனத்த இதயத்தோடு ரஜினி சாரை டைரக்ட் பண்ணுற அந்த படத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு சுந்தர் சிக்கு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இவர் இப்படி அறிக்கை கொடுத்தது தான் தாமதம். அவர் அறிக்கை கொடுத்த 10வது நிமிஷத்துலேருந்து இந்த வலைதளங்களில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லாருமே பார்த்தா அவங்களுடைய கற்பனை குதிரையை அப்படி தட்டி விட்டாங்க. அது பாட்டு பறக்குது. ஆளாளுக்கு ஒரு கதை. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்துடைய அந்த படத்துக்கு கூட இவ்வளோ கதையை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கதை. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கதையே வந்து கமல்ஹாசன் தான். அவர் தான் முதல்ல சுந்தர் சி கிட்ட சொல்லி இந்த கதையை டெவலப் பண்ணுங்கன்னாரு. சுந்தர் சி அந்த கதையை டெவலப் பண்ணார். டெவலப் பண்ண உடனே அந்த கதை கமல்ஹாசனுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த படத்தில் அவர் வேலை செய்யலை அப்படின்னு ஒருத்தர் கதை. இன்னொருத்தர் வந்து சுந்தர் சி வந்து 30 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டார். இந்த சம்பளம் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் அவர் அந்த படத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னு இன்னொரு கதை. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்துக்கே அந்த கதை பிடிக்கல சார். நிறைய கதை சொன்னார் இவர். ஒரு கதை இல்லை, 2 கதை இல்லை. எப்படி லோகேஷ் கனகராஜ் 3 கதை சொன்னாரோ அது மாதிரி இவரும் 3 கதை சொன்னார். 3 கதையுமே ரஜினிக்கு பிடிக்கல என்னும்போது என்ன பண்ணுவார்? அதனால் அவர் விளையிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ். இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். அவர் இதிலேருந்து முழுதும் மாறுபட்ட ஒரு கதையை சொன்னார். சார், ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த டீட்டெயில் வெளியில் யாருக்குமே தெரியாது அப்படின்னார். சரி சொல்லுங்கன்னு. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, முதல்ல கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்கிற படத்தை தானே தயாரிக்கிறதா இருந்தாங்க. ஆமாம் சார். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு கமல்ஹாசன் சுந்தர் சி கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த படத்தை அப்புறம் தயாரிச்சிக்கலாம், முதல்ல நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து நானும் ரஜினி நடிக்கிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள். அந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்க. முதல்ல அதை பண்ணிவிட்டு ரஜினி நடிக்கிறால என்னுடைய கம்பெனியில் அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். இவர் ஏற்கனவே ரஜினி நடிக்கிறதுக்கு ஒரு படத்தை கதையை ரெடி பண்ணிட்டார். இப்போ இவங்க 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணோன்னா அது குறைஞ்சபட்சம் 4-5 மாதம் ஆகும். நிச்சயமாக உட்காந்து 5-6 மாதம் அந்த கதையை பண்ணிவிட்டு, இப்போ லோகேஷ் கனகராஜ் கதை பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி அந்த கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன ஆவார் சுந்தர்? கண்டிப்பாக. அதனால தான் சார் சுந்தர் அந்த படத்துலேருந்து விலகினார். சும்மா விலகல. அவர் போய் ரஜினிகாந்த் பார்த்து சொல்லி, சார் இது மாதிரி பண்ண சொல்கிறாரு, என்னால் இப்போ சேர்த்துக்கு அதை கதை பண்ண முடியாது, அதனால் என்னை மன்னிச்சுங்க, இது மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். இன்னும் சிலர் என்னென்னா, ரஜினிகாந்துக்கும் தெரியாது, கமல்ஹாசனுக்கும் தெரியாது விலக போகிறாருன்னு 2 பேருமே பத்திரிகையில் பார்த்து தான் தெரிஞ்சாவது. குஷ்பு ட்வீட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பார்த்து 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அப்போ தான் அவங்க 2 பேருக்குமே தெரியும் அப்படின்னு இது ஒரு நியூஸ். பல வாராக செய்தி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டார். ஆமாம் சார், கதை தான் பிரச்சனை. கதை வந்து அந்த படத்தில் நடிக்கிற, அதாவது என்னுடைய படத்தில் நடிக்கிற நடிகருக்கு அந்த கதை ஏற்புடையதாக இல்லை. அவருக்கு பிடிக்காத கதையை வந்து எப்படி படம் எடுக்க முடியும்? அதனால் கதையை தேடிக்கிட்டு இருக்கோம். கதை செலக்ட் ஆனோடனே நிச்சயமாக நாங்கள் வந்து படப்பிடிப்பை தொடங்குனார். ஆக பிரச்சனை கதை தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. இதுக்கு இவ்வளோ கதைகள் வந்து சுற்றி வந்துருச்சு. அப்புறம் சார், வாவாதேர படத்தோட ஷூட்டிங்கில் வந்து இன்னும் ஒரு 15 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் 5ஆம் தேதி கொண்டு வந்துடணும் தலைவர் அந்த படத்தை அப்படின்னு தான் சொன்னார் அவர். என்ன 15 நாள் அவர் ஷூட்டிங் இருக்குன்றாராமே, நீங்கள் வந்து எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். 15 நாள் அவர் கேட்குறாரு. என்னால் 15 நாள்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது, 6 நாள் இல்லை 7 நாள் தான் ப்ரொவைட் பண்ண முடியும், அதுக்குள்ளே டெஃபினட்டாக முடிச்சிட மாதிரி நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நலன் குமாரசாமி அவைலபிளாக இல்லைன்னா அவருடைய அசோசியேட்டை வச்சு கூட ப்ரொசீட் பண்ணுற ஒரு முடிவில் தான் ஞானவேல் ராஜா இருந்தார். நலன் குமாரசாமி பொறுத்த வரைக்கும் இந்த படம் முடிகிறது ரொம்ப முக்கியம், டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அதனால் நீங்கள் பரவாயில்ல ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்ற டெம்பரமெண்ட்டில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் இன்னொரு கமிட்மெண்ட் அவருக்கு என்ன இருக்குன்னா, இந்த படம் வந்து அமேசானுக்கு ஏற்கனவே விற்றுட்டாங்க அவங்க. ஓகே சார். அவங்களுடைய டேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கொடுக்கலன்னா அவங்க ஹானர் பண்ண மாட்டேன்னுவாங்க. இந்த படம் ஒரு நல்ல பெரிய தொகைக்கு வந்து ஓடிடி கொடுத்துருக்காரு. அதை ஹானர் பண்ண வேண்டியது முக்கியம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட் தான். அதனால் அதை ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு காலையில் பிரபுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். எங்கே சார் சென்னையில் இருக்கீங்களா இல்லை வெளியூரில் இருக்கீங்களான்னா, இல்லை பாஸ் ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வெளியூரில் தான் இருக்கேன்னாரு.
என்ன படம் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டபோது தமிழ் டைரக்ட் பண்ணுறாருல கார்த்தி படம் மார்ஷல் அந்த படத்துக்கு ஷூட்டிங் தான். ஓ ராமேஸ்வரத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ராமேஸ்வரத்தில் தான் அவங்க செட்டை போட்டு பிரம்மாண்டமாக படத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இல்லை பாஸ் ராமேஸ்வரம் படம்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து திருச்சியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் சத்யராஜ் எல்லாம் இங்கே தான் இருக்கோன்னார். இந்த இடத்துல வந்து கார்த்தியை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒரு டைரக்டர் ஒருத்தர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அதையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் அவர் வந்து கார்த்தி, விஜய் எல்லாரை வச்சும் படம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான இயக்குனர். ஓகே. அவர்கிட்ட யார் யார் எப்படி இப்படிலாம் சார் கதையெல்லாம் கேட்பாங்க, என்னென்ன டவுட்டு கேட்பாங்க படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படின்லாம் கேட்டேன். சார் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கதை சொன்னோம்னா கேள்வியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் இருக்கு பாருங்கள், படம் ஷூட்டிங் முன்னாடி கேட்டு முடிச்சுடுவார். ஷூட்டிங் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் நோ கொஷின்ஸ், நீங்கள் பாட்டு ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் பார்த்து வியந்த விஷயம் விஜய்கிட்டார்னா சார், செகண்ட் டேக் அப்படின்றது ஃபோக்கஸ் மிஸ் ஆகி ஏதோ ட்ராலி சரியாக நிற்கலை, கேமரா மிஸ்டேக் இது மாதிரி தானே தவிர அவர் வந்து செகண்ட் டேக்குன்றது ரொம்ப அபூர்வம் சார். சிங்கிள் டேக் தான் சொன்னால் அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். அந்த அளவுக்கு வந்து உள்வாங்கிட்டு பண்ணக்கூடியவர் சார். அப்படியே கார்த்தி வந்து கான்ட்ராஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ அவருக்கு கார்த்திக் வந்து சீனை விலைக்கு சொன்னாலும் அவர் கேள்வியின் நாயகர். தினமும் ஷூட்டிங்கில் அவருக்கு ஒரு 10 கேள்வி இருக்கும். நீங்கள் எந்த சீன் சொன்னீங்களாலும் அந்த சீனில் ஒரு 10 கேள்வி இருக்குன்னாரு. இது மாதிரி இன்னொரு விஷயமே இன்றைக்கி காத்தால் நான் பேசிட்டு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் வந்தது. நம்முடைய இயக்குனர் வி சேகர் வந்து இறந்துட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக காலையில் ராமச்சந்திரா காலேஜுக்கு போயிருந்தேன் நான். ஓகே ஓகே. அங்கே நான் விக்ரமன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் அதிகாரிகள் 2 பேர் எங்கள் பக்கத்தில் உட்காந்தாங்க. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாகப்பட்டது. சார் விக்ரமன் இப்போ இறந்து போனார், வி சேகர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப படங்கள் அவ்வளோ பிரமாதமான படங்கள் எடுத்தவங்க. குடும்பமாக நாங்களாம் அந்த படங்களை பார்த்துருக்கோம். பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் காமெடி இருக்கும், ஒரு பக்கம் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு பக்கம் பாட்டு இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் இப்போ வர்ற படங்கள் பார்த்திங்கன்னா சார் அவ்வளோ அதீத வன்முறையாக இருக்குது. கத்தி, கொலை, வெட்டுறது, ட்ரக்ஸ் இப்படியே இருக்குது. இதை சாதாரண நடிகர்கள் பண்ணால் கூட பரவாயில்ல, பெரிய பெரிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து உச்ச நிலையில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க படங்கள் இவ்வளோ வன்முறை இருக்கும்போது அந்த வன்முறை அப்படியே பாஸ் ஆகுது சார் ஜனங்களுக்கும். அதனால் அவங்களாவது இதை வந்து நடிக்காமல் இருப்பானாமா, ஒரு நல்ல கதையில் நடிப்போம், இது மாதிரி கதையை வேணாம், எது எப்போதும் ஒரு படத்தில் நடிச்சா கூட பரவாயில்ல, வாரம் வாரம் இது மாதிரி படத்தில் வந்தால் ரொம்ப சங்கடமாக இருக்குது சார், நீங்கள் வந்து ஏன் உங்கள் யூடியூப் இதை சொல்லக்கூடாது ஒரு தரம் அப்படின்னாரு. எனக்கு நிஜமாகவே ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக பட்டுச்சு அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன கோரிக்கை வந்து நியாயமாக இருந்தது. அந்த இன்ஸ்பெக்டருடைய கன்சர்ன் எனக்கும் இருக்குது. சினிமாவில் வன்முறை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதை வந்து குறைச்சிக்கணும். ஒருத்தர் வெட்டினான்னா கூட அவர் ஒருத்தர் வெட்டினார், அவர் இறந்துட்டாருன்னா பரவாயில்ல, இவங்க வெட்டுறதை துண்டு துண்டு துண்டாக வெட்டி முடிக்கிற வரைக்கும் காட்டுறாங்க. கையில் தலையில் வந்து தலையை அப்படியே கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே மனசு நமக்கு வந்து பதறது. எப்படி லேடிஸ் எல்லாம் இது வந்து டாலரேட் பண்ணி பார்க்க முடியும்? இதை பார்க்குறதுக்கு அவங்கள நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் வயலண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமாக. அதெல்லாம் குடும்பங்களுக்கு தவிர்த்தாங்கன்னா நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சார், ஆர்யா பார்த்தீங்கன்னா இப்போது பாரஞ்சித்தோட டைரக்ஷனில் வேட்டுவம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டுவம் படம் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த படமும் பாரஞ்சித் டைரக்ஷனில் தான் ஆர்யா பண்ண போகிறாரு. அதுதான் சார்பட்டா பரம்பரை 2. சமீபத்தில் ரஞ்சித், ஆர்யா 2 பேருமே நான் பார்த்தேன். அப்போ 2 பேருமே எதாவது சொன்னாங்க, இந்த படத்தை முடித்த உடனே அந்த படத்துக்கு போயிடுவோம் சார், எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 மாதத்தில் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் அவர் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு சார், அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். நிகில் முரளி அப்படின்னு ஒரு டேரக்டர் சார், அவர் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் படம்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட டைரக்ஷனில் நம்ம ஆர்யா வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் ஆர்யாவுக்கு பேராக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். இந்த பைசன் படத்துக்கு அப்புறமே அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. இத்தனை நாள் அவங்க தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த பைசன் திரைப்படம் ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கேரக்டரில் வந்து அனுபமா பரமேஸ்வரன் நடிக்க வச்சுருந்தார் மாரி செல்வராஜ். நீ ஆர்யா பற்றி நியூஸ் சொல்லிட்டேன், நான் 2 நியூஸ் சொல்லணுன்னு இருக்கேன். ஒன்று லோகேஷ் கனகராஜ், ஓகே, அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வர பிப்ரவரி மாதம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அந்த செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு. அந்த எலெக்ஷனில் வந்து முதல்ல இப்போ செக்ரட்டரியாக இருக்கார் ராதாகிருஷ்ணன், அவர் தான் தலைவராக போட்டி போட போகிறார் அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருந்தது. இப்போ அதில் ஒரு மாற்றத்தை வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் கேள்விப்படுறேன். லைகா ப்ரொடக்ஷனுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார்ல தமிழ் குமரன், ஆமாம் சார், அவர் தான் அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பதவிக்கு போட்டி போட இருக்கார். செக்ரட்டரியாக ராதாகிருஷ்ணன் இப்போ என்ன போஸ்டர் இருக்காரோ அந்த போஸ்டர் கண்டினியூ பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸு. அது ஓகே சார்.
லோகேஷ் சார் அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன் நீங்களே, அதை சொல்லுங்கள். கரெக்ட். லோகேஷ் கனகராஜ் இப்போ அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் ஒரு படத்தை நடிச்சிட்ருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆமாம் சார், டிசி படத்தில் நடிச்சு. ஆமாம். இப்போ அந்த படத்தை பற்றி போன வாரம் கூட ஒரு ரசிகர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார். சார், முதல் படத்திலேயே 35 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு அவர். ஆமாம். இந்த அளவு சம்பளம் வாங்கின புதுமுகம், முதல் படத்தில் இவ்வளோ சம்பளம் வாங்கினவங்க யாராக இருக்காங்களா? நான் அந்த ரசிகருக்கு பதில் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், அந்த சம்பளம் வாங்கினார்னு உங்களுக்கு தெரியுமா? அது உறுதி செய்யப்படட்டும், அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். அந்த படத்தை பற்றி பல நியூஸ் வெளில இருக்குது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்கலை, அவங்க அதுலேருந்து விலகிட்டாங்க, ஓகே, தயாரிப்பாளர் இல்லாமல் அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம நியூஸே கூட சொன்னோம், சன் பிக்சர்ஸ் தான் அதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இன்னொரு நியூஸ் என்னென்னா, அதில் வந்து 35 கோடி ரூபா லோகேஷ் கனகராஜுக்கு சம்பளம். 35 கோடி ரூபா அவருக்கு சம்பளம்னா அந்த படத்தில் அனிருத் மியூசிக். ஆமாம் சார். குறைஞ்சபட்சம் அவருக்கு சம்பளம் ஒரு 10 கோடி வச்சுக்கணும். ஆமாம், 45. அருண் மாதேஸ்வனுக்கு 5 கோடி வச்சா கூட 50 ரூபா சம்பளமே ஆச்சு. ப்ரொடக்ஷன் ஒரு 5 ரூபா வச்சா 70 கோடி ரூபா. 70 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆகிடும் அந்த படம். ஒரு புதுமுகம் நடிக்கிற படம் 70 கோடி ரூபா பட்ஜெட்டில் எப்படி தாங்கும்? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா சன் பிக்சர்ஸு? அதெல்லாம் விசாரித்து இதெல்லாம் கேட்டபோது தான் எனக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது. இந்த படத்தை நடுவில் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறத கைவிட்டுடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் இதை தயாரிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சன் பிக்சர்ஸுக்கு அழுத்தத்தை கொடுத்ததே அனிருத் தான். நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், எங்கள் சம்பளத்தில் கூட கொஞ்சம் குறைச்சிக்கணும், பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. 25 கோடி ரூபா இந்த படத்தை முடிச்சு தரோம், நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இப்போ 25 கோடி ரூபா தான் அப்படி அந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்போது இது எப்படி அவ்வளோ சம்பளத்தை கொடுத்துட முடியும் லோகேஷ் கனகராஜ்? டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே அது 25 கோடி ரூபா தான். அனிருத்தே எனக்கு தெரிஞ்சு அவருடைய சம்பளத்தில் 1/3 பங்கு தான் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணோம் அப்படின்னு வந்துருக்காங்க. இந்த இடத்துல சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிறுவனம் சன் பிக்சர்ஸ். அவங்க கையில் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது. ஆமாம், பல கோடி ரூபா அதிபதி அவங்க. ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செலவழிச்சா ஒர்த்து, எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்க இன்னி வரைக்கும் படம் எடுத்துகிட்ருக்காங்க. சரி வரலன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தொடவே மாட்டாங்க. இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்க பல தயாரிப்பாளர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. கணக்கு இப்போ கடைசியில் தான் கணக்கே பார்க்குறாங்க. அதனால தான் பல படங்கள் பார்த்தா படம் முடியும் போது மிகப்பெரிய நஷ்டம் வருது. இந்த விஷயத்தில் சன் பிக்சர்ஸை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு பல தயாரிப்பாளர்கள் எடுத்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே சார். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.